மணியரசன் வேண்டுமென்றே திட்டமிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். பெரியார் திருக்குறளை மலம் என்று சொன்னதை மணியரசன் நிரூபிக்க வேண்டும், அல்லது வெளியில் அவர் பகிங்கர மன்னிப்பு கேட்கணும். மணியரசன் பார்ப்பான்னு சொல்லக்கூடாது, அது தமிழர் பண்பாட்டுக்கு குறைச்சல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே மணியரசன் நாம் தமிழர் சீமானுடைய கருத்தரங்களை போய் பேசும்போது அண்ணா அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையில் குடியிருக்கும் சுபவின்னு பேசுறாரு. இது என்ன பண்பாடு? திராவிடன்ற பேரு நாம கொடுக்கலன்னு 20 வருஷமா மணியரசன் எழுதின்னு இருந்தார். சங்க இலக்கியத்தில் இருக்குதா, அங்குக்குதான் நம்மள கேள்வி நான் ஒரே கேள்வி தான் கேட்கிறேன், இந்துன்றது எந்த சங்க இலக்கியத்தில் இருக்குது? இப்ப அண்மை காலங்கள்ல அவர் எழுதியிருக்கிற எந்த ஒரு நூல்லையும் நீதி கட்சியை திட்ட வேண்டியது, பொப்பிலி ராஜாவை திட்ட வேண்டியது, பனகல் ராஜாவை திட்ட வேண்டியது, பெரியாரை திட்ட வேண்டியது, ஆரியத்தை திட்டி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காரு. ஆனா திராவிட இயக்கத்துக்கு எதிராக 5 புத்தகங்கள் எழுதியிருக்காரு இந்த 3 ஆண்டுகள்ல. எச் ராஜாவை கிட்ட கேட்கறாங்க, பெரியாரை பத்தி எதனா படிச்சுக்கிறீங்களா, இப்படி சொல்றீங்களா? நான் ஏன் படிக்கணும்? அதான் மணியரசு சொல்லிட்டாரு இல்ல, அது போதும் எனக்கு. மணியரசு எழுதுறத நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். பார்ப்பான தமிழன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஆரியந்தன்னு யாரு சொல்றீங்க? அவருடைய கொள்கைக்கு அவரே முரணா நிக்கிறாரு. 56க்கு முன்னாடி எல்லாரும் தமிழன்னு சொல்ற மணியரசன் பெரியாரை மட்டும் தமிழர் இல்லன்றத சொல்லாம சொல்றாரு. நாங்க சாதி பாக்குறது இல்ல அப்படின்னு மணியரசன் சொல்வது பொய்யா? உண்மையில பொய் தான். அவர் இல்லைன்னா பெரியார் எந்த அளவுக்கு வன்மமாக பேச வேண்டிய காரணம் கிடையாது. கண்டபடி பொய் பச்சை எழுதியிருக்கிறாரு. நாங்க எதையுமே அரசாணை இல்லாமல் எந்த நூலையும் எழுதுவதில்லை, நான் எந்த கட்டுரையும் எழுதுறதில்லை. மணியரசன்னா அவருக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் எழுதிவிட்டு பொய்யாவே இதெல்லாம் சொல்றாரு. நீங்க உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருந்தா, தமிழ் தேசியம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரியாரை தான் தலைவராக ஏத்துக்கணும். ஏன்னா அவர் தான் கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கு என்னாரு. மணியரசன் பேசுறது தமிழ் தேசியமா? அது என்னது? அது உண்மையான தமிழ் தேசியம் இல்ல. அதாவது சீமானாவது ஓட்டுக்கு போறாரு, இது பண்றாரு, அவர் ஆழமா படிக்காதவர். இவர் மணியரசன் படித்தவர். இப்ப அவர் போற போக்கு தமிழ் தேசியம் விடுதலை அடைவதற்கு பயன்படாது. இந்து சமாஜத்தின் முழு நேர சேவகனாக பணியாற்ற விரும்புகிறேன் என்று தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கட்டுரை ஆசிரியர் எழுதியிருக்காரு. அப்ப இந்துக்களுக்காக முழுமையா மணியரசனே பாராட்டி விஜய் பாரத்ல கட்டுறவருன்னு அடுத்த கட்டத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூப்பனார் தமிழன், ஜி.கே. வாசன் தமிழன், எடப்பாடி தமிழன், ஓபிஎஸ் தமிழன், ராதாகிருஷ்ணன் தமிழன், பிஜேபி வானதி சீனிவாசன் தமிழன், தமிழிசை தமிழச்சி. மணியரசன் பார்வையில் அவங்க எல்லாம் தமிழர்கள், தமிழச்சிகள். இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை? தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் அவர் பேசுகிற, அவர் செய்கின்ற இந்த அரசியல் யாருக்கானது, எதற்கானது? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் தோழர். ஐயா, இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழர் திருநாள் பொங்கலை ஒட்டி புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு விவாதம் நடத்தினாங்க. அந்த விவாதத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழர் தமிழ்நாடு விட்டு கொடுத்தது யார், கட்டி காத்தது யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை குறிப்பாக பார்ப்பனர் சுமன் சி ராமன் வலதுசாரி அவர் ஆதரிச்சு அதை கொண்டாடி ரீட்வீட் பண்ணியிருந்தாரு ட்விட்டர்ல. சோ அந்த விவகாரம் குறித்து உங்கள்கிட்ட பேசலாம்னு தான் இந்த நேர்காணல். என்னோட முதல் கேள்வியா, மணியரசன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, இந்திய தேசியம் தமிழ் தேசியத்தின் எதிரி, அவங்க எங்களுடைய பகையாற்றல், திராவிடம் இந்திய தேசியத்தின் பங்காளிகள், பார்ப்பனர்களின் பங்காளிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மணியரசன் பேசுவது தமிழ் தேசியமா, இல்ல அவர் வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? நன்றி. உங்க கேள்வி நல்ல கேள்வி. முதல்ல புதிய அந்த தலைமுறை தொலைக்காட்சி பெரியாரியலாளர்களை அல்லது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இதையெல்லாம் தவிர்த்து விட்டு வேண்டுமென்றே அந்த பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பேசுகிற அமைப்புகளை சேர்ந்தவர்களை, கூடுதலாக சிபிஎம் சார்ந்தவங்களை நந்தலாரில் சில பேர் சேர்த்துருக்காங்க. ஆனால் நேரடியாக பெரியாரியலாளர்கள் யாரையும் அழைக்கவில்லை. அதுபோல் அழைக்காமல் ஒரு இடத்துல பெரியாரை பற்றி அவங்க எல்லாம் பேசுறது, திராவிடத்தை பற்றி பேசுறது விட்டு கொடுத்துருச்சு. திராவிடம் என்பதை 2 பிரிவாக நாம் பார்க்கணும். ஒன்று, அதாவது பெரியார் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி
அது 1944 திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்னொன்று நீதி கட்சி 1916 பார்ப்பனர் அல்லாதாருக்கு சமூக நீதி வேண்டும் என்ற தன்மையில் தொடங்கி 20லிருந்து 36 வரைக்கும் ஆட்சி நடத்தியது. 37 தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு பெரியார் அதற்கு தலைமையேற்று 38 முதல் அவர் தலைவராக வந்து 44 திராவிடர் கழகமும் பெயர் மாற்றம். இந்த நீதி கட்சியின் தலைவராக பெரியார் அது திராவிடர் கழகமா 44 மாற்றப்ப அதன் பிறகு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். 57 வரை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை. பெரியாரை பொறுத்தவரை அவர் எப்பொழுதுமே தேர்தலில் போட்டியிட விரும்புறதில்லை. தேர்தல் அரசியல் கட்சிகளையும் விரும்புறதில்லை. அப்பப்போ விமர்சனம் செய்து கொண்டு தான் இருந்தார். ஜனநாயகத்தை பற்றி கூட இது உண்மையான ஜனநாயகம் இல்லைன்னு பேசுவார். ஆனால் அதாவது இப்போ ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தார், அதை ஒழிக்கணும். சரி, காமராஜர் வந்து நான் ஒழிக்கிறதுனால உங்களுக்கு ஆதரவு. அதாவது சட்டமன்றம் நிலையாக இருக்க வேண்டும் என்று பெரியார் விரும்பல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த போது கூட கடைசி வரை பெரியார் வந்து சுதந்திர தமிழ்நாடு என்பதில் உறுதியாக இருந்தார். வேற யாருன்னா இருக்கிறதுக்கு பதில் பக்தவச்சலத்துக்கு பதில் திமுக இருக்கட்டுமே, அப்படிதான் அது ஒரு சாய்ஸாக தான் பெரியார் பயன்படுத்தினாரே தவிர பெரியார் ஒரு நாளும் இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. காமராஜரை ஆதரித்த காலத்தில் கூட பெரியாரை பொறுத்தவரை அப்போதான் அவர் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம், இந்திய தேசிய கொடி எரிப்பு, காந்தி உருவ பொம்மை உடைப்பு போராட்டம், இப்படி பல போராட்டங்களை இந்திய தேசியத்துக்கு எதிராக நடத்தினார். அப்போல்லாம் அதை கடுமையாக வலிமையாக எதிர்த்தவர் மாப்போசி. அவரே செங்கோலில் இதை பதிவும் செய்திருக்கிறார். பெரியார் நடத்திய போராட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ்காரங்க யாரும் போராடல, நான் தான் தமிழரசு கழகம் தான் போராடியதுன்னு இப்போ என்னுடைய நூல் மாப்போசியும் ஆதித்தனாரின் தமிழ் தேசிய தலைவர்களாக செங்கோல் தேதியை அதில் நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆக அப்படி அவர் இந்திய தேசியம் பெரியாருக்கு எதிராக அவர் செய்திருக்கிறார். ஆக இதை ரெண்டாக தான் பிரித்து பார்க்கணும். தமிழரசு கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்திய தேசியத்துக்காக. ஆமாம், அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்து தான் தமிழரசு கழகத்தை ஆரம்பித்தார். அதை மணியரசன் அவர்களும் இப்போ அண்மை காணொலியில் செய்து பேசியிருக்கிறார். காங்கிரஸில் தான் இருந்தார், கடைசியாக காங்கிரஸில் தான் போய் இணைஞ்சார். அது தப்பு தான் 2 வரியில் முடிச்சிடுறாரு. ஆனால் அந்த அவர் 46லேருந்து 66 திமுக தேர்தல் கூட்டணி வருகிற வரை செங்கோல் இதழ்களில் ஒவ்வொரு இதழிலுமே திமுகவை திகாவை திட்டுறது தான் தொடர்ந்து வேலையாக வைத்து கொண்டிருந்தார். ஏன்னா காங்கிரஸ்காரங்க சொல்லி தான் அவர் அதை ஆரம்பித்தார் என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். செங்கோலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நேற்று கூட பதிவிட்டிருந்தேன், 1966 திமுக கூட கூட்டணி வந்துட்டோடனே காங்கிரஸ்காரங்க இவங்களுக்கு திட்டுறாங்க. அப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சதே பிரிவினைக்கு எதிராக தான் இதை ஆரம்பித்தேன், பிரிவினை சக்திகளுக்கு எதிராக தான் ஆரம்பித்தேன். பெரியார் நாசக்கார பெரியாருடைய அந்த தேசிய கொடி எரிப்பு போராட்டம், இது போல் பல அரசியல் சட்ட எரிப்பு, இதுக்கெல்லாம் எதிராக நீங்கள் காங்கிரஸ்காரங்க போராடல, நான் தான் போராடினேன். காங்கிரஸிலிருந்து 54 வெளியேறி வராரு. வந்து அதுக்கு முன்னாடி 8 ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள் சுதந்திர அந்த தமிழரசு கழகம் இருந்தது. அதன் பிறகு தமிழரசு கழகம் தனியாக வந்த பிறகும் இந்த 12 ஆண்டு காலம் நான் உண்மையான காங்கிரஸ்காரனாகவே இருந்தேன்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறார், பதிவு செய்திருக்கிறார், செங்கோல்லே எழுதியிருக்கிறாரு. ஆக அவர் என்னைக்கும் உள்ளத்தில் இந்திய தேசியராக தான் இருந்தார், தமிழ் தேசியராக இல்லை. ஆக அவருடைய தமிழ் தேசியத்தை உண்மையான தமிழ் தேசியம் இன்றைக்கு சீமான் போன்றவர்களும் மணியரசன் போன்றவர்களும் மாப்போசி தலைவர், பெரியார் தலைவர் கிடையாது, பெரியார் நேர் எதிரி, திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரி, இந்தியத்துக்கு பங்காளி. என்றைக்கு பெரியார் இந்தியத்தை ஆதரித்தார்? தேர்தலை ஏற்றுக்கொண்ட திமுக 57க்கு பின்னாடி கூட அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்டு ராஜ்யசபாலே பேசினார். 62ல் அவர் வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், அங்கே போய் திராவிடர் கேட்குறாரு. 14 மொழிகளை ஆட்சி மொழி ஆகணும்னு சொன்னார். 62 அந்த சீனா போர் வந்தப்போ தான் அவங்க திராவிட நாடு பிரிவினை கைவிடுகிறோம், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் அரசியல் கட்சிகள், அது சீமானாக இருந்தாலும் சரி, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, யார் கட்சி தேர்தலில் போனாலும் இந்திய ஒற்றுமைக்கு பாடுபடுவோம், பேணி பாதுகாப்போன்னு அவங்க அந்த உறுதிமொழி பத்திரத்திலே கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆகவே தேர்தல் கட்சிகள் எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் பெரியார் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ரெண்டுத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பக்கூடாது. திமுகவையும் பெரியாரையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. திமுக என்பது வேறு, திராவிடர் கழகம் என்பது வேறு. திராவிடம் தான் வந்து ஆரியத்திற்கு பங்காளி
அப்படின்னு மணியரசன் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து உங்களோட கருத்து? அது உண்மை கிடையாது. திராவிடம் ஒரு நாளும் ஆரியத்துக்கு பங்காளியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆரியம் நால் வருணத்தை நிலைநாட்டுகிறது, சாதி இருக்க வேண்டும் என்கிறது. ஆனால் பெரியாருடைய திராவிடம் நால் வருணம் ஒழியணும், அதுக்கு எதிராக தான் சுயமரியாதை இயக்கத்தையே ஆரம்பிக்கிறார். சாதி ஒழிப்புக்காக இந்திய அரசியல் சட்டம் ஏன் கொளுத்தினாரு? 1957 நவம்பர் 26 சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகள் அதில் இருக்கின்றன. 25, 13, அது போல இன்னொன்று அதை சொல்லி 3 பிரிவுகளை மட்டும்தான் எரிக்கிறார் பெரியார். அப்போ சாதி ஒழியணும், சாதி அது பாதுகாக்கிறது. அதே போல் 25 மதத்தை பாதுகாக்கிறது. 25, 26 ரெண்டுமே. அதனால அதை எரிக்கிறார் 25, 26. அப்போ இந்த மதங்கள் மூலமாக சாதிக்கு ஒரு நேரடியாக சாதின்னு இல்லைன்னாலும் மதத்துக்கு இருக்கிற சுதந்திரத்தின் பேரால் நால் வருணம் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்து சட்டத்தை அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதன் மூலம் நால் வருணத்தை அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். அதனால்தான் அர்ச்சகர் தீர்ப்பில் இப்போ வரைக்கும் 25 காரணம் காட்டி 26 காட்டி தான் தீர்ப்பு. இன்னைக்கும் தீட்சிதர் கோயில் அவங்க கையில் இருக்கிறது 26 தான் காரணம். ராமர் கோயில் தீர்ப்பும் 25 தான். ஆமா, 25 தான் ராமர் கோயில் தீர்ப்பு. அதுவும் நீதிபதிகள் அநியாயமா மசூதி இவங்களே ஒரு கமிட்டியை போட்டு கோயில் கட்டுங்கன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறியது ரொம்ப அக்கிரமானது, அநியாயமானது, நீதித்துறைக்கு இழுக்குது. அது இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். நாளைக்கு ராமர் கோயில் திறப்பது என்பது இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். இதெல்லாம் நம்ம கட்டாயமா பதிவு செய்ய வேண்டும். இப்ப மணியரசன் அவர் முன்வைக்கின்ற தமிழ் தேசியம் தான் உண்மையிலேயே இந்தியத்திற்கும் அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அண்மை காலங்கள்ல அவர் எழுதியிருக்கிற எந்த ஒரு நூல்லையும், இப்ப நான் சென்ற ஆண்டு அவருடைய புத்தக கடையில 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினேன். அவர் எழுதியிருக்கிற எல்லா நூல்களையும் படித்திருக்கிறேன். இப்ப அண்மை காலங்கள்ல அவர் எழுதியிருக்கிற எந்த நூல்லையும் இந்திய தேசியத்திலிருந்து தமிழ் தேசியம் விடுதலை அடைவது எவ்வாறுன்னு ஒரு புத்தகத்தில் கூட எழுதலை, எதுலையுமே எழுதலை. எல்லா புத்தகங்கள்லையும் நீதி கட்சியை திட்ட வேண்டியது, பொப்பிலி ராஜாவை திட்ட வேண்டியது, பனகல் ராஜாவை திட்ட வேண்டியது, பெரியாரை திட்ட வேண்டியது, இதை மட்டும்தான் எழுதி கொண்டிருக்கிறாரு ஒழிய ஆரியத்தை திட்டி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காரு. ஆனால் திராவிட இயக்கத்துக்கு எதிராக 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இந்த 3 ஆண்டுகள்ல. அப்ப வேணும்னே அவர் திட்டம் போட்டு திராவிடத்திற்கு எதிராக மத்தியில் ஒரு பாசிச பாஜக அப்படின்னு எல்லாராலும் உங்களாலும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு கட்சி, ஒரு பார்ப்பன பணியாக்களுக்கான கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இப்படி அதிக அளவில் திராவிடத்தை அவர் விமர்சிப்பதை அவருடைய பாத்திரம் என்ன? அவர் என்ன பாத்திரம் மாற்றுறாருன்னு நினைக்கிறீங்க அரசியலில்? அதான் அவருடைய பாத்திரம். இப்ப எச் ராஜா சொல்றாருங்க, எச் ராஜாவுக்கிட்ட கேட்குறாங்க, பெரியாரை பத்தி எதனா படிச்சுக்கிறீங்களா, இப்படி சொல்றீங்களா? நான் ஏன் படிக்கணும்? அதான் மணியரசு சொல்லிட்டாரு இல்ல, அது போதும் எனக்கு. மணியரசன் எழுதுறத நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ மணியரசன் பேசுவதும் எழுதுவதும் யாருக்கு பயன்படுகிறது என்றால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தான் பயன்படுகிறது. இப்ப திருப்பதி நாராயண மணியரசன் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு, எச் ராஜா மேற்கோள் காட்டுறாரு, சுமந்தி ராமன் மேற்கோள் ட்விட்டர் திருப்பி போடுறாரு மணியரசனை. அப்ப மணியரசன் பேசுவதும் எழுதுவதும் தமிழ் தேசியம் சமைப்பதற்கு அல்லது அமைப்பதற்கு ஒரு நாளும் பயன்படாத. இவருடைய அண்மையில் இப்ப கடைசி எழுதின தமிழ் இந்து ஏன் என்கிற நூல் கூட அது தமிழ் தேசியத்திற்கு வழி அமைப்பது அல்ல, இந்திய தேசியத்தில் தமிழர்களை கரைப்பதற்கு பயன்படுகிற நூலே தவிர அவன் வெறும் இந்துன்றான். இவரே சொல்றாரு ஆரிய இந்து தமிழ் இந்துன்ட்டு. அப்ப நாம தமிழ் இந்துன்னா ஆந்திராவில் இருக்கிறவன் தெலுங்கு இந்து இல்லையா, கர்நாடகாவில் இருக்கிறவன் கன்னட இந்து, கேரளாக்காரன் மலையாள. அப்ப இந்தியாவில் எல்லா தேசிய மொழி இனரும் அவன் ஒரு இந்து தானே. இவர் 2 தான் சொல்றாரு, தமிழ் இந்து ஆரிய, மற்றவங்க எல்லாம் ஆரிய இந்துன்னு. பார்ப்பான தமிழன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஆரிய இந்துன்னு யாரு சொல்றீங்க? அப்ப இந்தியாவே பார்ப்பனர்கள் தமிழர்கள்னு எழுதியிருக்காரு, இதுலயே கூட எழுதியிருக்கிறாரு, அந்த நூல்ல பார்ப்பனர்கள் தமிழர்கள்னு எழுதியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம 1956க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் சேட்டா இருந்தா கூட பரவாயில்ல தமிழன் தான் எழுதியிருக்கிறாரு. அவன் குஜராத்தியா இருக்கலாம், மார்வாடியா இருக்கலாம், சேட்டா இருக்கலாம், எல்லாம் தமிழன் எழுதியிருக்கிறாரு. ஆனா பெரியாரை மட்டும் பேசும்போது இப்ப அண்மை காணொலியில பேசும்போது கூட ஒரு குத்தூசி குருசாமி தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டாடுறாரு. அது ஒரு நிமிஷம், அவர் தூய தமிழர். அப்ப பெரியார் தமிழர் இல்லைன்னு நீங்க மறைமுகமா சுட்டி காட்டுறாரு மணியரசன். அப்ப அவருடைய கொள்கைக்கு அவரே முரணா நிற்கிறார். 56க்கு முன்னாடி எல்லாரும் தமிழர்னு சொல்ற மணியரசன் பெரியாரை மட்டும் தமிழர் இல்லைன்றத சொல்லாம சொல்றாரு. வெளிப்படையா நேர
சொல்லாம இவர் தூய தமிழர் அப்படின்னா அப்ப என்ன பொருள்ன்றது தெரிஞ்சு மத்தவங்களுக்கு புரியும். இல்ல இப்ப மணியரசன் அவர்கிட்ட நான் பேட்டியும் எடுத்திருக்கிறேன், சரி. அவர் பேச்சுகளையும் கேட்டிருக்கிறேன். இப்ப திராவிட இயக்கத்தில் அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அவரை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி குத்தூசி குருசாமி அவர் தமிழர்ன்றாரு, அண்ணா தமிழர்ன்றாரு. நீதி கட்சியில இருந்து பின்னாடி வெளியேறிய சுப்பராயன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பெருந்தமிழர், ஆமா, மறைக்கப்பட்ட பெருந்தமிழர், ஆமா அப்படின்றாரு. அப்ப உண்மையில் நாங்க சாதி பாக்குறது இல்ல அப்படின்னு மணியரசன் சொல்வது பொய்யா? பொய் தான், உண்மையில பொய் தான். அவர் இல்லைன்னா பெரியார் எந்த அளவுக்கு வன்மமாக பேச வேண்டிய காரணம் கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் அவங்களெல்லாம் தமிழன் தமிழன் சொன்னா இவங்களுக்கு தமிழன் இல்லைன்னு சொல்றது தானே பொருள். நேரடியா நீங்க ஏன் அவரு திராவிடம் அப்படின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சி, இந்த பெரியார் அப்படின்ற தலைவரனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க, அவங்கள யார் எந்த சாதி அப்படின்னு மணியரசனுக்கு தேட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அதான் அவர் இந்த மொழிப்பு மாப்போசி முதல்ல இந்த வேலையை ஆரம்பித்தவர் மாப்போசி. 1976 தமிழ்நாட்டில் பிற மொழியினர்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அவர் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டி குருநாதர். அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க மணியரசன் ஆட்கள். மாப்போசி செய்த வேலையை தான் இன்றைக்கு மணியரசன் செய்து கொண்டிருக்கிறார். பேருக்கு சும்மா 56க்கு முன்னாடி வந்து எல்லாரும் தமிழர்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பொப்பிலியை திட்ட வேண்டியது பனகல் அரசு அவர் தான் செஞ்சார், இவர் தான் செஞ்சார், கண்டபடி போய் பச்சை எழுதியிருக்கிறாரு. சமூக நீதி இடஒதுக்கீடு 1921 கம்யூனல் ஜீவோவை பற்றி மணியரசன் தன்னுடைய நூலில் பனகல் ராஜா ஆளுநர்கிட்ட கையெழுத்தே வாங்கலைன்னு எழுதியிருக்காரு. இப்ப கையெழுத்து வாங்கலைன்னா எப்படி ஜீவோ வரும்? ஒரு அரசு ஆணை வெளிவர வேண்டும் என்றால் ஆளுநர் ஒப்புதல் பெறவில்லை என்றால் அரசு ஆணை வெளிவராது. ஆனா இவர் பனகல் ராஜா சமூக நீதிக்கு அதுக்கு கம்யூனல் ஜீவோவுக்கு ஆளுநர்கிட்ட ஒப்புதலே வாங்கலைன்னு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் பச்சை பொய். அதாவது அந்த வன்மம், அவங்க தெலுங்கர்கள், பனகலும் பொப்பிலியும் தெலுங்கர்கள் என்பதற்காக அவர்கள் மீது அவங்க செஞ்சாங்கன்னு திராவிடர்கள் பொய் சொல்றாங்க. நாங்க ஜீவோவோடு காட்டுறோம். நாங்க எதையுமே அரசாணை இல்லாமல் எந்த நூலையும் எழுதுவதில்லை, நான் எந்த கட்டுரையும் எழுதுறதில்லை. மணியரசன்னா அவருக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் எழுதிவிட்டு பொய்யாவே இதெல்லாம் சொல்றாரு. இன்னொரு விஷயத்த சொல்றாரு, திராவிடத்தை ஆதரிக்கலன்னா நாங்க அதை விமர்சிச்சா உடனே பாஜக கையாளா அப்படி முத்திரை குத்தலாமா? இப்ப நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. இவர் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யறார், இந்திய தேசியத்திற்கு சேவை செய்யறார் கடந்த சில ஆண்டுகளாக. அப்ப அவர் இன்னொரு எதிர்கேள்வி கேட்கிறார். அதான் உண்மைதான். இப்ப நான் என்ன சொல்றேன், அவரை தனித்தமிழ்நாடு கேட்டா நாங்க ஆதரிப்போம். அவரை தமிழ் தேசியம் பற்றி இந்தியாவிலிருந்து தமிழ் தேசியம் விடுதலை அடையணும்னா நாங்க ஆதரிப்போம். இவ்வளோ நாள் அவர் கூட சேர்ந்து எல்லாரும் தான் தமிழ் தேசிய முன்னணியின் கொளத்தூர் மணி உள்பட அவர் கூட கூட்டமைப்பாக தான் இருந்தோம் இல்லையா? எல்லாரும் தான் இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அவருடைய போக்கு அந்த நிலை. இதே மணியரசன் அவர்கள் பெரியார தமிழ் தேசியத்தின் தலைவர் எழுதின தமிழர் கண்ணோட்டம்லாம் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஆமா, அப்படியெல்லாம் எழுதினவர் தான். பெரியார் தான் தமிழ் தேசியத்தின் தலைவர். 1947 ஆகஸ்ட் 15 துக்க நாள்னு அறிவிச்சாரு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவர் தான் கேட்டார்னு எழுதிய மணியரசன் என்ன ஆய்வு செய்து பெரியாரை இப்ப தமிழ் தேசத்துக்கு எதிரின்னு நிறுத்துறாரு? அந்த ஆய்வு என்னன்றது அவர் எழுதணும். ஓகே, அவருடைய ஆய்வு பெரியார் தான் தமிழ் தேசியத்தின் தலைவர்னு பேசணும்ரு. ஆமா, இப்படி இன்னொரு எண்டுக்கு தமிழ் இந்து பெரியார் திராவிடம் இதன் பேர்ல தமிழர்களை மோசடி செய்து விட்டார் இப்படின்னு இன்னொரு எல்லைக்கு அவர் வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான், அது உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய மாற்றங்கள் என்பது தமிழ் தேசியம் வருவதற்கு ஒரு மாற்று சக்தியாக அவர் வளரவில்லை. அவர் எதிராக தான் போய்கிட்டு இருக்கிறாரு ஒழிய தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அவர் போல. பெரியார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 1938 பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்னாரு, 38 கடைசியில் டிசம்பர்ல நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகு நீதி கட்சிக்காரன் கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ ஆந்திரா நம்மோட இருக்குது, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, கேரளா, எல்லாரும் இருக்கிறோம், நீங்கள் இப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி செயற்குள்ள பேசி தான் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றுறாங்க. அதன் பிறகு 56 மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு 1ஆம் தேதி 1/11/56 பிரியுது. 5/11/56 பெரியார் திருச்சியில் தீக்கா மத்திய செயற்குழு கூட்டி எல்லாம் மொழி வழி பிரிந்து விட்டாங்க. இனிமே திராவிட நாடு கிடையாது, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னுட்டு அறிவித்தவர் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தார். நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுகிறவங்களா இருந்தால், தமிழ் தேசியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா
பெரியாரை தான் தலைவராக ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் தான் கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னாரு. மாப்போசி சொல்லலை, அவர் பிரிவினையே கூடாதுன்னாரு. தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சா பாகிஸ்தானுக்கு வந்த கதி தான் வரணும் செங்கோலில் எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சா கர்நாடகாவில் தண்ணி வர விட மாட்டாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. ஆந்திராவில் நெல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இப்போ ஒன்று அந்த அப்படியே கொடுத்துட்றாங்களா? அப்போ அவங்களெல்லாம் உங்களால் நாங்கள் திறனாய்வு செஞ்சு தான் ஏற்றுக்கணுன்னா எங்கே உங்களுடைய திறனாய்வு எதில் இருக்குது? அதை காட்டுங்க முதல்ல. நீங்கள் மாப்போசியை பற்றிய திறனாய்வு என்ன? இப்போ அண்மையில் எழுதுகிற 5 நூல்களில் பெரியாரை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி மட்டுமே திட்டமிட்டு நீங்கள் தாக்குவதற்கான காரணம் என்ன? அதெல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் தான் இப்போ பெரியார் ஆட்கள் தான் தடையாக்குறாங்களா? நீங்கள் தமிழ் தேசியம் அடைவதை நாங்கள் எப்போனா வேணான்னு சொன்னோமா? அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த கட்சிகள் ஈழ பிரச்சனையில், புலிகள் பிரச்சனையில், ஆதரவாளர்களை ஒடுக்குவதில் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே செஞ்சாங்க. நான் அதை மறுக்கலை. ஏன்னா இவங்க இந்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கம். அவன் சொல்கிறது தான் இவங்க செய்யணும். அப்படி இருந்தும் கலைஞர் ஒரு முறை கழிச்சாங்க இல்லையா? சந்திரசேகர் இதில் அப்போ வெங்கட்ராமன் தான் கவர்னர் கூட கையெழுத்து போடல. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர் பதவியே விலகி போயிட்டாரு. என்ன மதிக்கலன்னு கவர்னர் பதவி வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்படியெல்லாம் செய்தாங்க. ஈழத்தமிழர்களுக்கு உதவினார்ன்ற குற்றச்சாட்டில் தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை நேரத்தில் கவர்னர் ஆட்சி தான் நடந்தது. ஆனால் பழி திமுக மேல்தான் விழுந்தது. எல்லா ஊர்லேயும் திமுக வீட்டை தான் அடிச்சாங்க. தமிழ் தேசியவாதிங்க வீட்டை யார் அடிச்சாங்க? யாருன்னா அடிச்சு உடைச்சாங்கள? இல்லைல்ல. அப்போ பழியை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் தீகாக்காரங்க வீட்டை அடிச்சாங்க. பெரியார் வீடெல்லாம் பார்த்து அடிச்சாங்க. திமுக வீடு கடையெல்லாம் அடித்தாங்க. காங்கிரஸ்காரன் 10 பேர் தான் ஊருக்கு. திமுக காரங்க திரும்பி அடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரம் இழவு இழந்து போன நேரம், நம்ம எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு அமைதியாக ஒதுங்கி இருந்துட்டாங்க. அப்போ ஈழ விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொளத்தூர் மணியை விட இவங்க அதிகமாக பாடுபட்டாங்களா? ராமகிருஷ்ணனை விட இவங்க அதிகமாக பாடுபட்டாங்களா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திராவிடம் தான் வழிமறிச்சிச்சு, திசை மாத்திச்சுன்னு பேசுறது நியாயம் கிடையாது, உண்மை கிடையாது. சொல்ல வரேன். அந்த புதிய தலைமுறை விவாதத்துல இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன திராவிடம் முன்னேற்றிருச்சுன்னு சொல்றீங்க? தமிழனுடைய 5000 ஆண்டு வரலாற்றுல எப்பயாவது ஊபியை விட பீகாரை விட எப்பயாவது பின்னாடி இருந்திருக்குதா? அதெல்லாம் சேரன் சோழன் பாண்டியன் காலத்திலேயே பெரிய அளவுல கொடி கட்டி தமிழ்நாடு முன்னேறி தான் இருந்துச்சு. கீழடியில பாருங்க ஆய்வுகள் படிச்சிருக்கிறான்றத காட்டுது. சிந்து சமவெளிய பாருங்க படிச்சிருக்கான்னு காட்டுது அப்படின்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் 100 ஆண்டுக்கு முன்னாடி கூட இந்தியாவிலேயே 4% தான் தமிழ்நாட்டுல படிச்சிருக்கான்னு சொல்றீங்க. அந்த 4லயும் ஊபி பீகாரை விட அந்த 4%லயும் அதிகமா இருந்தது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழர்களுக்கு மெக்காலே வருவதற்கு முன்னாடி ஒரு கல்விக் கொள்கை இருந்தது. அப்படி எல்லா காலத்திலயும் தமிழர்கள் படித்து முன்னேறி தான் இருந்தாங்க. திராவிடமோ பெரியாரோ ஒன்னும் செய்யல அப்படின்றாரு. அது உண்மை அல்ல. அதாவது சங்க காலத்தில் தமிழர்கள் படித்திருந்தார்கள், பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க, எல்லாமே உண்மை. நம்ம எதையுமே மறைக்கல, இல்லைன்னு சொல்லலை. பெரியாரும் அதை பற்றி பேசியிருக்காரு. இடைக்காலத்தில் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் வந்த பிறகு கல்வி நமக்கு பறிபோய் விட்டது என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. பல்லவர்கள் ஆட்சியை தொடங்கி இவ்வளோ பேசுகிறாரு மணியரசன். அவர் ரொம்ப ராஜராஜ சோழனை புகழறாரு. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு தமிழ் கல்லூரியை அவரால் காட்ட முடியுமா? இருந்ததுக்கான சான்று இருக்கா? தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்ததுக்கான சான்று இருக்கா? மக்கள் எந்த அளவு படிச்சிருந்தாங்கன்னு சான்று, சாதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல, அதுக்கு சான்று இருக்குதா? அவர் சதாசிவ பண்டாரத்தார் எழுத படிக்கிட்டோம். பறையர்களுக்கு வெறும் ஊர் வேறு சேரி வேறு மட்டும் கிடையாது, சுடுகாடே தனித்தனியாக சுடுகாடுன்னு அளந்து விட்டான்னு கல்வெட்டு இருக்கு ராஜராஜ சோழன். அப்போ அந்த உழுகுடி மக்களுடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவங்களெல்லாம் ஊரை விட்டு திரட்டி ஊருக்கு வெளியில் நிறுத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் 3 சுடுகாடு இருக்குது. இப்போ கூட ஸ்டாலின் சம சுடுகாடு வந்தால் 10 லட்ச ரூபாய் தரேன் பஞ்சாயத்துக்குன்னு சென்றாண்டு அரசாணை போட்டிருக்காங்க. சென்றாண்டு. அப்போ எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கும் எந்த கிராமத்திலும் சூத்திர ஜாதியினர் புதைக்கின்ற சுடுகாட்டில் ஆதி திராவிடர்கள் புதைக்க முடியாது. தனி சுடுகாடு தான் இருக்குது. ஏன்னா அது அங்கே கூட ஒரு சமம் கிடையாதுன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ இது 1000 ஆண்டு காலமாக இருந்தது. கல்வி என்பது வெளிநாட்டினர் நிறைய குறிப்பு எழுதியிருக்காங்க. வெளிநாட்டினர் எழுதின குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமஸ்கிருத கல்வி தான் இருந்திருக்கு. இப்போ மெக்காலேவே குறிப்பு என்ன எழுதியிருக்கிறாரு? நம்ம கல்விக்காக இவ்வளோ பணம் செலவழிக்கிறோம். கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவர் எழுதிய கடிதம். அவன் இஸ்லாமியர்கள் அரபு கல்லூரிக்கு செலவு பண்ணிடுறான், இந்துக்கள் சமஸ்கிருத கல்விக்கு செலவு பண்ணிடுறான்.
இங்க பொது கல்வியே இல்லாம போகுது. அறிவியல் கல்வி என்பதே, ஏன்னா மத வழி கல்வி மட்டும்தான் இருந்தது மெக்கால வர்றதுக்கு முன்னாடி. அப்ப மத வழி கல்வினா மதவழி கல்வியும் எல்லாருக்கும் இருந்ததா? இல்ல அது எப்படி இருக்கிற அனைத்து சாதியினரும் படிப்பதற்கு இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா சமஸ்கிருதத்துல வேத கல்வி மட்டும்தான். வேத கல்வினா பார்ப்பனர்களும் மற்ற 3 வருணத்தர் படிக்கலாம். ஆனா அதிகமா பார்ப்பனர் தான் படிச்சாங்க. சூத்திரர்கள் கல்வி இல்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, சூத்திரர்கள் கல்வி மறுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் ஏராளமான சான்றுகள் இருக்குது. மணியரசு சொல்லியிருந்தனாலே அது உண்மை கிடையாது. பல்வேறு சமூக வரலாற்று தரவுகள் இருக்கின்றன, புள்ளி விவரங்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கு. இப்போ 1771 சென்சஸ் ரிப்போர்ட்டு சென்னை ஆவண காப்பகத்திலே இருந்திருக்குது. 1901 எந்தெந்த சாதிக்காரன் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறான்னு பட்டியலே இருக்குது. எல்லா பதிவுகளும் இங்கே இருக்குது. எல்லாமே எப்போ ஒன்றா பார்க்கலாம். ஒன்றும் அதில் ஒன்றும் ஏமாற்று கிடையாது. அப்போ நீதி கட்சி வந்த பிறகுதான் மிகப்பெரிய அளவில் தொடக்க கல்வியை தொடங்குறாங்க. பனகலரசர் காலத்தில் மட்டுமே 12,625 தொடக்க பள்ளி இந்த 6 ஆண்டில் தொடங்கியிருக்காங்க. நீதி கட்சி ஆட்சி முழுக்க 21,000 சில்லற பள்ளிகள் தொடங்குறதுக்கான புள்ளி வர கணக்கு இருக்கு. இப்போ சென்னையில் தான் சென்னை மாகாணத்துல இந்தியாவில் 10 மாகாணம் இருந்தது. வேற எங்கேயுமே அப்படி கிடையாது. ஆதி திராவிடர்களுக்கு முதல்ல இலவச தங்கும் விடுதி பனகலரசர் காலத்திலேயே ஹாஸ்டல் இலவசமா. அதுதான் MC ராஜா ஹாஸ்டல். அவர் பேராலேயே கட்டி அதுக்கப்புறம் அவங்க 3 ஹாஸ்டல் ஆச்சு. அப்ப அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள் பள்ளிக்கூடத்துல. தியாகராயர், இந்த டி நகர் தியாகராயர், அவர் தான் மதிய உணவு போடுறாரு இல்லைங்களா? ஆமா, தியாகராயர் சென்னை நகரத்தினுடைய நகரமன்ற தலைவராக இருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி கவுன்சிலருக்கு மட்டும் ஓட்டு போட்டு வருவாங்க. பெரியார் காலத்துல எல்லாம் கவுன்சிலர். பெரியார் 1917 ஈரோடு நகரமன்ற தலைவர். தியாகராயர் இந்த மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்துக்கு பிறகு 20 சென்னையில் மக்களால் நேரடியாக வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அப்போ அவர் தான் பார்க்குறாரு பள்ளிக்கூடத்தில் பசங்க தூங்குறாங்க, சாப்பாடு இல்லாமல் வராங்கன்ட்டு. அவர் ஆரம்பித்த திட்டம் பேர் மதிய உணவுனாலும் உண்மையிலே காலை உணவு தான் அளித்தார்கள். அதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கு, சான்றுகள். காலை உணவு தான் தியாகராயர் ஆட்சியில் வழங்கப்பட்டது. அது கூட 1921 போட்டார். 22 ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்தது சென்னை நகராட்சியில். அப்போ பனகர் முதலமைச்சராக இருக்க, சரி நகராட்சி பணம் செலவழிக்கலாம் பரவாயில்ல, நாங்கள் அரசாங்கமே கொடுத்துறோன்னு சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணி விட்டாங்க. அது விரிவடைந்தது. முதல்ல 5 பள்ளிக்கு தொடங்கினார்கள். சென்னை நகரம் முழுக்க எல்லா பள்ளிக்கும் ஆச்சு. அதன் பிறகு 1947 பிறகு அது பரவலாக வெளிவந்தது. அதுக்கு காமராஜர் வந்த பிறகு தான் அது தமிழ்நாடு முழுக்க மதிய உணவாக மாறு. இடையில நிற்கல, தொடர்ச்சியாக தான் இருந்துன்னு வந்தது. காமராஜர் விரிவுபடுத்தினார் அதை. எம்ஜிஆர் அது கூட அதை சத்துணவுன்னு ஆக்கினாரு. இப்போ கலைஞர் முட்டப்பட்டார். அப்படியே அது வளர்ந்து வந்தது. அவ்வளோ தியாகராயர் தான் அதுக்கு அடித்தளம். காலை உணவை பத்தி பெருமையா சொல்றீங்க. காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு. அப்ப தமிழனா காலை உணவு கூட சாப்பிட முடியாத நிலைமைக்கு வச்சிருக்கிறது தான் திராவிடம் இல்ல. இந்தியா அதாவது நீங்க ஜிடிபி ரேட் பார்க்கணும். இப்போ இந்திய அரசே புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வளர்ச்சி குறியீடுன்னு ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் பீகார் பார்த்தீங்கன்னா இதை விட 100 மடங்கு மோசமாகுது. ஊபி இதை விட 50 மடங்கு மோசமாகுது. எல்லாமே மோசமாக தான் இருக்குது. எல்லா ஸ்டேட்டும் மோசமாக தான் இருக்குது. இங்கே ஏழைன்றது அறவே இல்லாமல் போல. கொஞ்சம் இருக்கிறாங்க ஏழைகள், இல்லாமல் இல்லை, கொஞ்சமாக இருக்கிறாங்க. இது என்ன இருந்தாலும் இந்த அரசு முதலாளித்துவ அரசு தான். எந்த அரசாக இருந்தாலும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டமே முதலாளிகளுக்கு சார்பானது தான். அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் என்பது வெறும் வரி வருவாய் மட்டும்தான். இல்லைன்னா அந்த பத்திரப்பதிவில் வர்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே இவங்க இருக்கிறதுல ஏழையாகிற பசங்க வறுமையாக வர்றவங்களுக்கு போடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மதிய உணவுன்றதை கூடுதலாக காலை உணவும் கொடுக்குறாங்க. விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாம், வீட்டில் வசதிக்கிறவங்க வீட்டில் சாப்பிட்டு போடலாம். குறைந்த அளவு ஏழ்மை இருக்குது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது குறைந்த அளவில் ஏழ்மை தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது நம்ம ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. அது முதலாளித்துவ சமூக அமைப்பில் இது தவிர்க்க முடியாது. சோசியலிச சமூக அமைப்புன்னா நம்ம சமச்சீர் பண்ணிடலாம், ஆனால் இல்லை. அதுதான் இப்போ எல்லாருக்கும் எல்லான்னு சொல்றது கூட இருக்கிறத பங்கிருந்து நிறைவு செய்வோன்றது தான். பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சைடு இருக்கிற நந்தலாலா இவங்க எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த புதிய தலைமுறை விவாதத்தில் அத பெரியார் பண்ணல. விடுதலையில் முதலில் இத எழுதியவர், எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் குத்தூசி குருசாமி. அவர் பட்டுக்கோட்டை தமிழன்.
அப்படின்னு எல்லாத்தையும் பெரியார் மேல ஏத்தி சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல என்ன உண்மை? அதான் குத்தூசி குருசாமியே ஒரு நாளும் நான் தான் அதை பண்ணேன்னு எழுதிக்கல. குருவிக்கரம்பை வேலு வந்து குத்தூசி குருசாமி வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாரு. அவர் அதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு குத்தூசி குருசாமி தான் இதை கண்டுபிடிச்சாருன்னு. அவர் குருவிக்கரம்பை வேலுக்கு வந்து குத்தூசி மேல ஒரு பற்று, அவங்க ஊருக்காருங்க, அந்த என்ன பேராவூரணி, அங்கேதான் குருவிக்கரம்பை பக்கத்துல. இவர் குத்தூசி குருசாமி அந்த ஊர் பற்றின் காரணமாக அவர் வந்து அவர்களுடைய நூலில் அவர் எழுதியிருக்கிறாரு. குத்தூசி குருசாமி 1962 வரைக்கும் விடுதலையில் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தார். தொடக்கத்தில் குடியரசில் எழுதினாரு, ரிவோர்ட்டில் எழுதினாரு. எந்த ஒரு இடத்துலையும் பெரியார்கிட்ட முரண்பட்டு போன பிறகு கூட விலகி இருந்தார் கொஞ்ச நாள். 62க்கு பிறகு பெரியாருக்கு அவருக்கும் சின்ன உரசல் வந்து விலகி இருந்தார். அப்போ கூட அவர் இதெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சின்னு அவர் எழுதலை. அப்போ அவரே சொல்லாத ஒன்றை மற்றவங்க யாரோ சொன்னதை வந்து மணியரசன் கொண்டு வந்து காட்டுவது வந்து நியாயம் கிடையாது. அவர் சொல்லியிருந்தா சரி, குருசாமி சொல்லியிருந்தா ரைட்டு, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், பெரியார் அவர் பேரால போட்டுக்கினாரு அப்படின்னு குருசாமி சொல்லியிருந்தா ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சொல்லலை, அவர் எங்கேயும் எழுதலை. அப்போ எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சது யார்? அதான் பெரியார் தான். இப்போ எல்லாத்துலேயுமே பெரியார் தான் செஞ்சாருன்றது தான். இப்போ குருசாமி அப்படி தான் எழுதியிருக்காரு, பெரியார் தான் கொண்டு வந்தாருன்ட்டு எழுதியிருக்காரு. எழுத்து சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம் எல்லாரும் அப்படி தான் எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்ததுன்ட்டும் ஒரு சில குறிப்புகள் அதாவது ஞானபானு இதழிலேயே வந்து சிவா அது போல பண்ணாருன்ட்டு ஒரு குறிப்பு கிடைக்குது அண்மையில். ஆனால் நமக்கு தெரிஞ்சு பெரியார் தான் அதை முதல்ல 35லேருந்து தன்னுடைய ஏடுகளில் அதை நடைமுறைப்படுத்தினார். அதை பின்னாடி எம்ஜிஆர் இது அங்கீகரிக்கிறார். ஆமாம், எம்ஜிஆர் பெரியார் 100ஆண்டு விழா வர நேரத்தில் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அதை வந்து அங்கீகரிக்கிறார். அதில் ஒரே ஒரு எழுத்து தான் புலவர்கள் எதிர்த்தாங்க, அவு மட்டும். அதனால அந்த அவு எடுத்துட்டு இவு போடணுன்னார் பெரியார். அதை மட்டும் எம்ஜிஆர் முதல்ல போட்ட ஜீவாவை வாபஸ் வாங்கிட்டாரு, அவுக்கு மட்டும். மீதி எல்லாம் அப்படியே விட்டாரு. திருக்குறளை மலம்னு சொன்னார் பெரியார், தொல்காப்பியத்தை மலம்னு சொன்னார், சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தினார், கண்ணகி மார்பு என்ன பாஸ்பரஸா அப்படின்னு வந்து கேட்டாரு. இப்படி எல்லாம் தமிழை இழிவுபடுத்தினார் பெரியாருன்றாங்க. திருக்குறளை மலம்னு சொன்னாரா? ஏன்னா பெரியார் நீண்ட காலமா இந்த குற்றச்சாட்டை பரப்புனர்கள் பாண்டே, மணியரசன் எல்லாரும் சொல்றாங்களே. இல்ல, அது உண்மை கிடையாது. அந்த குறளும் நானும் என்கிற கட்டுரை பெரியார் 1950 விடுதலைகள் அது பேசின பேச்சு, ஒரு சொற்பொழிவு. அது ஆணைமுத்தாய் அவருடைய சிந்தனைகள்லேயும் இருக்குது. இப்போ நாங்களும் சென்றாண்டு எங்களுடைய சிந்தனையாளன் பொங்கல் மலரில் சென்றாண்டு அந்த கட்டுரையை பலரும் படிக்கணும், ஏன்னா எல்லாரும் பெரியார் சிந்தனைகள் படித்திருக்க மாட்டார்கள்னு அதை எடுத்து போட்டோம், குறளும் நானுன்ட்டு. அதில் அப்படியெல்லாம் கிடையாது. பெரியார் வந்து எல்லா இலக்கியங்களையும் ஆரிய சார்பு இருக்குதுன்னு சொன்னார். தொல்காப்பியத்திலே கூட ஆரிய, அதை வெள்ளை வாரினார் ஒத்துக்கிறாரு, அதாவது இடைச்சர்கள் இருக்குது அப்படின்றது ஒத்துக்கிறாரு. பாரதிதாசன் வந்து சொல்கிறாருன்னா ஆமாம் பெரியார் சொன்னதில் என்ன குறை இருக்குது அப்படின்ட்டு அந்த தொல்காப்பியத்தை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி பெரியார் சொன்னதில் என்ன குறை இருக்குன்னு பாரதிதாசனே எழுதியிருக்கிறாரு. அதாவது தாய்க்கோழின்னு ஒரு நூலுக்கு இது பெரியாருக்கு சப்போர்ட்டாக பாரதிதாசன் என்னென்ன குயில் எழுதினாரோ அதெல்லாம் அந்த நூலில் தொகுத்து வந்திருக்கு. இப்போ அதில் சிலப்பதிகாரத்தை சொன்னப்போ பாரதிதாசன் சொல்கிறார் கதை அமைப்பு நன்று, ஆனால் வேற இது வந்து ஆரிய ஊடுருவல் நிறைய அந்த கதை அம்சம் அதில் இருக்கு. அதனால வடமொழி சார்ந்து இருக்கிற நூல்களை தமிழர்கள் நிராகரிக்கணும்ட்டு திருக்குறளை அவர் ஒரு நாள் அப்படி சொல்லலை, மலம்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் பேசலை. ஆணைமுத்தாய் அவருடைய சிந்தனைகள்லாம் அப்படி கிடையாது. மணியரசன் வேண்டுமென்றே திட்டமிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். அவர் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது அதை ஒன்று நிரூபிக்கணும், பெரியார் திருக்குறளை மலம் என்று சொன்னதை மணியரசன் நிரூபிக்க வேண்டும், அல்லது பொது வெளியில் அவர் பயங்கர மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவர் மீது அவமரியாதை வழக்கு தான் தொடங்கணும். பெரியார் அவமரியாதை பண்ணிட்டாரு, சொல்லாததை சொன்னதாக சொல்லி இழிவுபடுத்துகிறார்னு மணியரசன் பேர்ல ஒரு அடுத்த வழக்கு தான் போடணும். ஓகே, நீங்க தான் வந்து மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி, அந்த கட்சி உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் ஆணைமுத்தையா. அவர் எழுதின நூட்கள்ல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் இப்ப அதை பதிப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் எழுதின நூல்ல இருக்குதா? அவர் தொகுத்த பெரியார் தொகுதிகளில் இருக்குதா? இல்ல அப்படி இல்ல. அதாவது திருக்குறள் மலம்னு அவர் தொகுத்ததுல கிடையாது. இப்ப கண்ணகி பத்தி பெரியார் வந்து சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அதாவது அந்த நான் சொன்னேன்ல ஆரிய சார்பு இருக்கு, அந்த மார்பை பிடித்து அடிக்கும்போது கூட பார்ப்பனர்களும் பெண்டீரம் எரியக்கூடாதுன்னு சொல்லி தான் வீசுவா. அதனால பெரியார் வந்து அறிவியல் அடிப்படையில் நோக்கும்போது அப்போ வந்து வீசுனா எரியுதுன்னா அதுக்கு பாஸ்பரஸ் இருந்தால் தானே தீப்பிடிச்சு எரியும்.
அந்த தன்மையில் அது வந்து மூட நம்பிக்கை என்ற தன்மையில் அதை சொன்னார். அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் அதை பெருசாக அது வந்து ஒரு இலக்கியம் தானே, இளங்கோவடிகள் எழுதுனது தானே. இப்போ அண்மையில் நேற்று ஒன்று நான் எடுத்து போட்டேன், நம்ம மாப்போசி எழுதியிருக்கிறாரு, ராமனை தெய்வமாக்கியவர். நாமெல்லாம் இவ்வளோ நேரம் கம்பர்னு சொல்லி அண்ணா எல்லாம் எரிக்கணும்னாங்கல்ல கம்பராமாயணத்தை. அது வடமொழி இது ஆதிக்கம் வந்து தமிழர் மேலே திணிக்கப்படுகிறது. அதனால் அதை நாம் நிராகரிக்க வேண்டும்ன்றது தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அப்போ மாப்போசி என்ன சொல்கிறாரு, சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகளே ராமரை வந்து தெய்வம்னு நிரூபித்து எழுதியிருக்கிறாருன்ட்டு மாப்போசி அவருடைய செங்கோலில் எழுதிருந்த நேற்று என்னுடைய முகநூலில் படம் எடுத்து போட்டிருக்கிறேன் அந்த செங்கோல் இதழை நான். அப்போ அதாவது மாப்போசி ஒரு ஆரிய ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்டவர். அவர் நல்ல அறிவாளி, நல்ல தமிழ் இலக்கிய புலமை உள்ளவர். இத்தனைக்கும் அவர் பாவம் 5வது வரைக்கும் படிச்சுட்டு தறி வேலை நெஞ்சு அப்புறம் இதழ் பணிக்கு வந்து நல்ல தன்னுடைய அறிவை சுயமாக வளர்த்து கொண்டவர். ஆனால் அவ்வளையும் பார்ப்பனர்களுக்கு அடிமை, அந்த அறிவை முழுக்க அவங்களுக்கு அடகு வைத்தவர். ஓகே, மணியரசனே அப்படி சொல்லலாமா? மணியரசன் போக போக அதை அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மாப்போசி தொடக்கத்திலிருந்தே அப்படி இருந்தார், மணியரசன் தொடக்கத்திலிருந்து அப்படி இல்லை. மணியரசனை பொறுத்த வரைக்கும் அவர் கல்லூரி காலங்களில் திமுகவில் இருந்தார், அவரே எழுதியிருக்காரு. அவரை பற்றியும் சொல்லிடணும்ல, நான் கல்லூரி காலங்களில் திமுகவில் இருந்தேன்ட்டு அவரே ஒரு நூலில் இப்போ அண்மை நூலில் எழுதியிருக்கார். பேட்டி வந்திருக்கு, கேள்வி பதில். திமுகவில் இருந்தேன், அண்ணா மறைந்த பிறகு நான் அதிலேருந்து ஒதுங்கிட்டேன். அண்ணா மறை வந்து 69, அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். அப்போ ஊத்தாக்கா மாநாடு நடந்தது, பெருஞ்சித்தனாரும் தேவநாய பாவாணரும் நடத்தினாங்க. நான் அதில் மாணவராக இருந்து திமுகவில் இருந்தே ஊத்தாக்கா உலக தமிழர் கழக மாநாட்டை சென்று பார்த்தேன், அதன் மீது ஈர்ப்பு வந்ததுன்னாரு. அதன் பிறகு இந்த சோசியலிசம் கம்யூனிசம் மேலே ஒரு இது வந்து சோவியத்தில் பிரிஞ்ச மாதிரி இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் மொழி வழியெல்லாம் பிரித்து கொடுப்பாங்கன்னு சிபிஎம்மில் சேர்ந்தேன். 15 ஆண்டுகள் அதில் முழுநேர ஊழியர் இருந்தார். 85 தான் வெளியே வர்றாரு அவர். 83 மாபெரும் ஈழப்படுகொலை, ஈழத்தில் மிகப்பெரிய அப்போ தான் அந்த கறி, தமிழன் கறி எல்லாம் வெட்டி விற்கிறது, அதெல்லாம் நிறைய செய்தித்தாள்களில் வரும். மிகப்பெரிய கொந்தளிப்பு 83. நான் அப்போ தான் கல்லூரி விட்டு வெளியே வந்தேன். முழுக்க ஈழ போராட்டம் தான் அதிலிருந்து. அந்த நேரத்தில் கூட மணியரசன் சிபிஎம்மில் தான் இருந்தார், இந்திய தேசியம் பேசுகிற கட்சியில் தான் இருந்தார். 1985 தான் சிபிஎம்லேருந்து வெளியேறி அப்பவும் இன்னொரு கட்சி வைக்கிறார், எம்சிபிஐன்னு வச்சு தேர்தலெல்லாம் போய் நிற்கிறாங்க. நின்று எல்லா இடத்துலையும் தோத்தாங்க. தோத்த பிறகு நாற்காலி ஆபாசம்னு ஒரு புத்தகம் போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இந்த பொது உடைமை, தமிழ் தேச பொது உடைமை கட்சி நாம, அப்புறம் அறிவால் சுற்றி எடுத்தாரு. அப்புறம் அந்த கட்சி பேரை வேணான்னு விட்டாரு, பொது உடைமையே வேணாம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தமிழ் தேசிய பேர் இயக்கம்னு வச்சு அவருடைய பரிணாமம் என்பது நல்ல, அதாவது அறிவார்ந்த நிலையிலிருந்து படிப்படியா பின்னோக்கி போய்தான். நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு இடது சார்ந்து அப்படி இயங்கியவர் இப்போ வந்து வலது பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் என்கிற பெயரால் இப்போ வந்து தமிழ் இந்துன்னு சொல்லணும்னு எழுதியிருக்கிறாரு. பாப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார் தமிழ் இந்த நூல்ல. பிராமணன் தான் அழைக்கணும். அப்போ நீங்க அவனை போய் ஏண்டா பிராமணன் சொன்னீங்கன்னா அவன் சூத்திரவால் வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவான். பெரியார் எதுக்கு பிராமணன் சொல்லக்கூடாதுன்னு, பிராமணன்னா 4 வர்ணத்தை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். அதனால் சிலப்பதிகாரத்திலே பார்ப்பனச்சேரின்னு வருது, இளங்கோவடிகளே எழுதியிருக்கிறாரு. பார்ப்பனர்ன்றது ஒன்றும் கெட்ட சொல் கிடையாது. பல சங்க இலக்கியங்களில் பார்ப்பனர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு மணியரசன். அது வந்து தமிழர் பண்பாட்டுக்கு இழிவான் இவர் சொல்றாரு. அப்படி சொல்றது ஒரு சமூகத்தை, ஒரு சாதியினரை அப்படி அழைப்பது தமிழர் பண்பாட்டுக்கு இழிவு அப்படின்னு இவர் சொல்றாரு. அது உண்மை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மாமுது பார்ப்பான் இருக்கு, பாரதியாரே பார்ப்பான் எழுதி இருக்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து பாப்பான்னு சொல்லக்கூடாது. இப்ப முதல்ல பெரியாரிஸ்டுகள் மட்டும்தான் பார்ப்பனர்னு சொல்லின்னு இருந்தாங்க, பிராமணர் சொல்லாம. மற்றவங்க எல்லாம் பிராமணர். இப்ப கூட நம்ம அருணன் கூட காலந்தோறும் பிராமணியம் தான் எழுதினாரு, பார்ப்பனியம்னு எழுத முடியாது. ஏன்னா அவர் சிபிஎம்ல இருக்கிறாரு. பிராமணியம் அப்படி தான் எழுதுறாங்க. அந்த கட்சிங்க அப்படி தான் பேசுவாங்க. நாம திராவிடர் கழகம் அப்படி சொன்னதுனால இப்ப எல்லா முற்போக்கு அமைப்புகளும், மக்கள் அதிகாரம் உள்பட எல்லாருமே இப்போ வந்து பார்ப்பன பாசிசன்றத எல்லா அமைப்பும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் மணியரசன் வந்து பார்ப்பான்னு சொல்லக்கூடாது, அது வந்து தமிழர் பண்பாட்டுக்கு குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே மணியரசன் சுபவீர பாண்டியன் அவர்களை பற்றி கிண்டல் அடிக்கும்போது, நாம் தமிழர் சீமானுடைய கருத்தரங்களை போய் பேசும்போது
ஒட்டு அண்ணா அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணையில் குடியிருக்கும் சுபவின்னு பேசுறாரு. இது என்ன பண்பாடு? அவருடைய நூலை திறனாய்வு பண்ணுங்க. சுபவீரபாண்டி எழுதின நூலை அதாவது பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம்னு எழுதினாரு. அப்போ இவங்க ஒரே குதி குச்சாங்க, அது எப்படி எழுதலாம், நாங்கள்லாம் இப்போ வலதுசாரியா? அப்போ சுபவி சொன்னது சரியா போச்சு, நீங்கள் வலதுசாரின்னு நிரூபிக்கிறீங்க இப்போ வர வர. அப்போ நீங்கள் வலதுசாரியா நான் கேட்ட கேள்வி, இப்போ நீங்கள் வலதுசாரி அப்படின்றதானு இந்துன்னு எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ நீங்கள் வலதுசாரி தான். இல்ல அப்ப ஒரு கேள்வியை வந்து மணியரசன் வந்து எழுப்புறாரு. அவருடைய சாதியும் தமிழ் தேசியம் அப்படின்ற புத்தகத்தை வாசிச்சேன். அதுல வந்து 2வது கட்டுரையிலே 3வது கட்டுரையிலே ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டு வரும்போது சொல்றாரு, பாசிச பாஜக வந்து இந்தியாவை பிடித்து விட்ட சூழலில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தங்களை தங்களுடைய மதத்திற்குள் வந்து அரவணைத்து பூட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம இந்துக்களுக்கு வந்து இந்து அப்படின்ற அடையாளத்தை தவிர வேற என்ன வழி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்த ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்லைங்களா? அந்த கேள்வி தவறான கேள்வி. தேசிய இன விடுதலை பேசுறவங்க வந்து அது போல ஒரு கேள்வியை வைக்க கூடாது. மத சிறுபான்மையினர் எப்பவுமே வந்து ஒற்றுமையா இருக்கிறது இயல்பு. ஏன்னா ஒரு பெருவாரியான பெரு மதம் தங்களை தாக்குகிறது, அச்சுறுத்துகிறது என்பது அவங்களுக்கு ஒரு யூனிட்டி, அந்த ஒற்றுமை வர்றது இயல்பு. அவங்க பூட்டிக்கிறதும் இயல்பு. அதாவது அவங்க மதத்தை பெரியார் வந்து மத சிறுபான்மையினரை ஆதரிப்பது என்பது வேறு, பெரும்பான்மை மதத்திலிருந்து அவங்கள அது. ஆனால் அந்த மத கருத்தியலை நாம் ஏற்றுக்கிறது கிடையாது. பெரியார் ஒரு நாளும் போய் குல்லா போட்டுக்கல, ஒரு நாளும் போய் கஞ்சி குடிக்கல. நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த காலத்தில் அவர் வந்து சிலை வழிபாட்டெல்லாம் ஒழிச்சாரு அப்படின்றதுக்காக புகழ்ந்து பேசியிருக்காரு. ஆனால் தேர்தல் அரசியல் கட்சிகளை போல நாம் போய் மசூதிக்கு போகிறதில்ல, கஞ்சி குடிக்கிறதில்ல, அதெல்லாம் கிடையாது. அது சிறுபான்மையின்னு ஆதரிக்கிறோம். தேசிய இன விடுதலை பேசுகிற ஒரு அமைப்பு மத அடிப்படையில் அதை அணுகக்கூடாது. அப்போ நீங்கள் இந்து மத அடிப்படையிலான தேசியம்தான் வரும். இப்போ பிஜேபி பண்ணுறது மதவாத தேசியம். அது இந்து பாசிசம், இந்து ராஷ்டிரா அமைக்கணுன்றது மதவாத. நாம் இன வழிபட்ட தேசியம். அப்போ வந்து நாம் அதை உடைக்கணும், அதை எதிர்க்கணும். அந்த மதவெறி அந்த அமைப்பு சொல்றதை ஒத்துக்க கூடாது. நாம தமிழர்கள், நாம தனியாக தான் இருக்கணும், தெலுங்கர்கள், நாம வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற அந்த தேசிய இன அவங்களெல்லாம் தூண்டி விட்டு இதுக்கு எதிராக வச்சு இன அடிப்படையில் தான் தேசியத்தை அமைக்கணுமே ஒழிய, அவன் முஸ்லீமு கிறிஸ்துவன் ஐக்கியமாகறான் அதுக்காக நாம் ஐக்கியமாக இருக்கிறோம்னு சொல்றது நீங்க வந்து இந்துத்துவாவுக்கு பலியாயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்களுக்கு பலியாயிடுறீங்க. அதை எதிர்த்து இன அடிப்படையில் தமிழர்களை மீட்க வேண்டும். அததான் பெரியார். அதுலயும் ஒரு லாஜிக்க சொல்றாருல்ல மணியரசன். என்ன லாஜிக்னா, பார்ப்பனர்கள் ஆரிய வேதங்கள் இந்த ஆரியம் அப்படின்றத வந்து இந்துல இருந்து கழிச்சிடணும், கழிச்சிட்டு தான் நான் அவரு இந்துன்னு வந்து சொல்றேன். அது வந்து கழிக்க முடியாது நீங்க. ஏன்னா இந்துன்றதே ஆரியத்தின் அடிப்படையில் அமைந்தது தான். இப்ப இந்துன்ற பேர் நாம கொடுக்கல, வெள்ளக்காரன் தான் கொடுத்தான். இப்போ திராவிடன்ற பேரை நாம கொடுக்கலன்னு 20 வருஷமா மணியரசன் எழுதின்னு இருந்தார். சங்க இலக்கியத்தில் இருக்குதா, அங்கக்குதான் நம்மளை கேள்வி நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். இந்துன்றது எந்த சங்க இலக்கியத்தில் இருக்குது? அவன் வந்து சங்கராச்சாரியா சொல்லிவிட்டாரு, இந்துன்றத வெள்ளக்காரன் தான் கொடுத்தான். இந்த நூல்கள்லயே இல்ல, எதுலையுமே கிடையாது, வெள்ளக்காரன் தான் கொடுத்தான். அவன் இந்து கோட் பில் தயார் பண்ணான், இந்து லா தயார் பண்ணான் 1871 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஏற்பாட்டில். அப்போ தயார் பண்ணும்போது தான் இந்துன்ற பேரே முதல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேரை மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க. இப்போ நாங்க திராவிடன்னு சொன்னது அதுக்கும் இன்னொரு லாஜிக் சொல்றாரு. இப்ப சிந்து பகுதியில் வாழ்ந்தவர்கள் சிந்து, அதை உச்சரிக்க முடியாதவர்கள்லாம் சிந்து தான் இந்துவா மறிவரிச்சு. அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறதுல எந்த இழிவும் இல்லை. அது இவருடைய சுயநலத்துக்காக அப்படி சொல்றாரு. அதுக்கு ஜெயராமன் மறுப்பு எழுதிட்டாரு, சிந்து பகுதியிலிருந்து தான் அப்படின்றது. இன்னைக்கு வந்து நாம் அங்கெல்லாம் இல்லை, சிந்து பகுதியிலெல்லாம் இல்லை. எல்லாம் இந்தியா முழுக்க தமிழர்கள் இருந்தோம், ஆரியர்கள் வந்து அடித்து துரத்துனாங்க, நாம் எல்லாம் வந்துட்டோன்றது தான் பொதுவான வரலாறாக இருக்குது. இன்னைக்கு வந்து நாம் அந்த சிந்துன்னு சொன்னதை வச்சு இந்துன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. தமிழன் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் நீங்கள் இன விடுதலை அடைய வேணும்னா தமிழ் இனம், தமிழ் மொழி இனம் நாடு அப்படி தான் சொல்லணுமே தவிர வேற எதை பேர் சொல்லி சொன்னாலும் அது தவறு தான். ஓகே, இப்போ மணியரசன் பேசுறது தமிழ் தேசியமா? அது என்னது? அது உண்மையான தமிழ் தேசியம் இல்லை. அதாவது சீமானாவது ஓட்டுக்கு போறாரு, இது பண்றாரு, அவர் ஆழமா படிக்காதவர். இவர் மணியரசன் மார்க்சிய மெய்யியலை படித்தவர், தேசிய இன விடுதலை போராட்டங்களை படித்தவர், உலக வரலாறுகளை படித்தவர்,
இந்திய வரலாற்றை, தமிழ் இலக்கிய வரலாற்றை படித்தவர். அப்படியெல்லாம் படித்தவர் வந்து இப்போ அவர் போகிற போக்கு வந்து தமிழ் தேசியம் விடுதலை அடைவதற்கு பயன்படாது. இப்போ அண்மையில் அவர் எழுதுகிற எதுவுமே இந்தியாவிலிருந்து தமிழ் தேசியம் எப்படி விடுதலை ஆகணும்னு ஒரு வரி கூட எழுதலை. இப்போ 5 நூல் படித்தேன் நான். இப்போ சென்ற ஆண்டு புத்தக கண்காட்சி ஒரு நூலில் கூட ஒரு வரி கூட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடைவதை பற்றியோ தமிழ் தேசியம் இந்திய தேசியத்திலிருந்து விடுதலை அடைவதை பற்றியோ இல்லை. எல்லா நூல்லையும் தீக்காவை திட்ட வேண்டியது, பெரியார் திட்ட வேண்டியது, நீதி கட்சி இதுதான் இப்போ இருக்கே தவிர, அப்போ அவர் தமிழ் தேசிய விடுதலைக்கு உண்மையா இல்லைன்ற மாதிரி தான் இப்போ அவருடைய எழுத்துக்கள் இருக்கு, அண்மை கால எழுத்துக்கள். ஓகே, இல்ல ஒரு தேசியம்னா அதுக்கு வந்து மதம் இருக்கக்கூடாதா? மதம் இருக்கலாம், ஆனா மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. மதம் இருக்கும், மதத்தை உடனே ஒழிச்சிட முடியாது. இப்போ சோவியத்தில் கூட தொடக்கத்துல மதம் இருந்தது, அதுக்கப்புறம் அறிவியல் கல்வியை கொண்டாந்து வச்சாங்க. வயசானவங்க மட்டும்தான் சர்ச்சைக்கு போனாங்க, மற்றவங்க எல்லாம் போல. உண்மையான அறிவியல், உண்மையான நாடு மத சார்பற்ற நாடா இருக்கணும். இது மத சார்பற்ற நாடு கிடையாது, இது மதம் சார்ந்த நாடு. சுமனாங்காட்டிய மத சார்பற்ற செக்குலர்ன்ற வார்த்தை பொய்யா சேர்த்து வச்சிருக்காங்க அரசியல் சட்டத்துல. அரசு வந்து மதத்தை பின்பற்றக்கூடாது, கல்வியில் மதம் இருக்கக்கூடாது, இப்படி மதத்துக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அதுதான் செக்குலர். இங்க தலைகீழா இருக்கு. இது மத சார்புள்ள நாடு தான். அதாவது நாம் வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சோம்னா அப்போ வந்து நாம் வந்து மதத்தை வந்து அந்த வயசானவங்க எல்லாம் படிப்பாங்க. நாம் உண்மையான ஒரு அறிவியல் கல்வியை தொடக்க கல்வி முதல் கொடுத்துட்டோம்னா பசங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. இப்போ பிறகுற குழந்தை வந்து நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னா அது நாத்திகனாக தான் இருக்கும். கிறிஸ்தவ வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கிறிஸ்து கடவுள்னு சொல்லி தராங்க, இஸ்லாமியர் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு இஸ்லாம் கடவுள், இந்து வீட்டில் இருக்கிறதுக்கு இந்து கடவுள், வைணவ வீட்டில் பிறந்தா வைணவ கடவுளாவது அதை கும்பிடுறாங்க, சைவம் வீட்டில் பிறந்தா அது சைவம். வளர்க்குற முறையில் தான் அது வருது. அப்போ நம்ம அடிப்படையில் மத உண்மையான மத சார்பற்ற அறிவியல் கல்வியை கொடுத்து வளர்த்தால் அது தானாகவே அவர்கள் அறிவியல் நாத்திகர்களாகவும் அறிவியல் தெரிஞ்சவர்களாகவும் வளருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை வர வேண்டும். அது நம்மளை போல தேசிய இன வழிபட்ட ஒரு உண்மையான குடியரசு, இந்தியாவிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு குடியரசு புதிய அரசியல் சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் இதெல்லாம் மாறும். இப்போ வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணணும், மத எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது. மாப்போசி எந்த அளவிற்கு இந்துத்துவ, ஏன்னா நீங்க வெளியிட்ட நூல்ல தான் படிச்சேன், சாவர்கர் இறந்தப்ப மாவீரருக்கு அஞ்சலி ஆமா அப்படின்னு சாவர்கருக்கே வந்து இவர் துதி பாடினவர் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் நீங்க வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க. எந்த அளவிற்கு அவர் இந்துத்துவா இந்த கருத்தியலுக்கு ஆட்பட்டு இருந்தார் மாப்போசி? அவரு அதான் தொடக்கத்திலிருந்தே அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் தான். படிப்படியாக ரொம்ப தீவிரமா இந்துத்துவம் வந்து எந்த அளவுக்கு வந்தார்னா, நம்முடைய நம்ம வீட்டு திருமணங்களில் தமிழில் சமஸ்கிருத மந்திரம் ஓதி பண்ணுறவனை அழைக்கக்கூடாது, உண்மையாக சமஸ்கிருதம் படிச்சுட்டு வர்றவனை கூப்பிட்டு திருமணம் பண்ணலான்னு எழுதியிருக்கிறாரு. அவருடைய நூல் தமிழும் சமஸ்கிருதம்னு ஒரு நூல் இருக்குது, இப்போவும் இருக்குது, விற்பனை ஆகுது. அதில் அது போல் எழுதியிருக்கிறாரு. சமஸ்கிருதம் தமிழ்நாட்டு பாட நூல்கள் பள்ளிகளில் அது வந்து விருப்ப பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. இந்தி கட்டாய பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்காரு. சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்காரு. அப்புறம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாமெல்லாம் இந்துக்கள்னு விவேகானந்தர் பாறையில் போயிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த இது தொடக்க விழாவில் போய் பேசும்போது நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்று சேரணும். அப்புறம் மடாதிபதிகள் மாநாடு அதில் போய் பேசியிருக்கிறாரு. இது போல் எல்லாம் வந்து நம்ம இந்துக்கள்லாம் ஒன்றா, நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க, மதத்தை வளர்க்கணும்னு பேசியிருக்காரு. காஞ்சிபுரம் சங்கராச்சாரியை போய் பார்த்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாப்பார பசங்கள்லாம் வந்து புரோகித தொழில் செய்யாமல் எல்லாம் வந்து புரோகிதர் பையன் வந்து பிஇ படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான், பரங்கி மொழி படிச்சுட்டு அவர் பரங்கி மொழின்னு தான் பேசுவார், ஆங்கிலம்னு பேச மாட்டார். பரங்கி மொழி படிச்சுட்டு போயிடுறான், டாக்டர் ஆகிறான். அப்படியெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அனுமதிக்கூடாது, குலத்தொழில் அழிஞ்சு போயிடக்கூடாது, சமஸ்கிருதத்துக்கு கல்லூரியை நீங்கள் வந்து கட்டணும், அவங்கள வந்து எப்படியாவது அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுத்து அவங்கள இந்த தொழிலில் நிலைக்க வைக்கணும், அவன்லாம் போகிறத நீங்கள் அனுமதிக்கூடாது, தடை பண்ணணும், சனாதனத்தை காப்பாற்ற. ஆமாம், நம்ம கலாச்சாரத்தை, இந்து கலாச்சாரத்தை, சமஸ்கிருத பண்பாட்டை காப்பாற்றணும்னு பேசியிருக்காரு. நான் மொழியால் தமிழன், ஆனால் கலாச்சாரத்தால் நாட்டால் இந்தியன், கலாச்சாரத்தால் சமஸ்கிருத மொழியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது தாய்மொழி. அது இன்னும் தேவ பாஷன்னு கூட எழுதியிருக்காரு, நேற்று எடுத்து போட்டிருக்கேன் முகநூலில். சமஸ்கிருத இது தமிழ் தாய்மொழி, அது வந்து அங்கே தான் மடாதிபதிகள் மாநாட்டில் தான் பேசியிருக்காரு. தேவ பாஷையை
வளர்க்க வேண்டும். சமஸ்கிருதம். ஆமா, அதை வந்து தேவ பாஷைன்னே சொல்லிக்கிறாரு. அப்ப அது தேவ பாஷைன்னு எழுதியிருக்கிறாரு எழுத்தாளர் செங்கோல்ல. அப்ப அது தேவ பாஷைன்னா இது நீச பாஷை தான். நீங்க அது எப்ப சொல்றீங்களோ, இதை சொல்லலைன்னாலும் இதுக்கு அதுதான் பொருள். எல்லாமே மனித மொழிகள் தான். மொழிகள் என்பது எதுவும் கடவுளால் படைக்கப்பட்ட மொழி கிடையாது. அப்ப எல்லா மொழிகளும் சமன் பார்க்கணுமே ஒழிய மொழியில உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் வந்து கடைசி கட்டம் RSS நோக்கி போயிட்டாரு அவர். நீங்க மாப்போசி பத்தி கேட்டதுனால சொல்றேன். இது விஜயபாரதம் RSS-னுடைய மாத இதழ். என்ன தேதின்னா 30 ஜூன் 30 2023. இதுல மாப்போசியை பத்தி ஒரு கட்டுரை வந்திருக்குது. மாப்போசி என்னும் முக்கூடல். இவர் வந்து இதுல சமஸ்கிருதத்துக்கு தெய்வத்துக்கு அதான் காஞ்சி பெரியவர் நடத்திய அருசமய மாநாட்டில் உரையாற்றுகையில் இந்து சமாஜத்தின் முழு நேர சேவகனாக பணியாற்ற விரும்புகிறேன் என்று தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கட்டுரை ஆசிரியர் எழுதியிருக்காரு. அப்ப இந்துக்களுக்காக முழுமையா மணியரசனே வந்து பாராட்டி விஜயபாரதத்துல கட்டுறவருன்னு அடுத்த கட்டத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரும்னு நினைக்கிறேன். இப்பதான் அவங்க குருநாதருக்கு வந்திருக்கு. அதனால இனிமேல் சீடகோடிகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி சொல்றதுனால அவங்க கோச்சிக்கிறாங்க. மணியரசன் தோழர்கள்லாம் நீங்க திருச்சி போடுறீங்க, இப்படி போடுறீங்க அப்படின்லாம் இப்போ முகநூல்ல 2 நாளா போடுறாங்க. அவங்க போடுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர் தமிழ் தேசியம் பேசினால் நான் ஆதரிக்க தயார். அவர் இந்துன்னு பேசினா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். 1921 மறைமலை அடிகள் தான் வந்து பச்சை பாசுல ஒரு கூட்டம் கூட்டி திருக்குறளுக்கு உயிர் ஊட்டியது மறைமலை அடிகள். பெரியார்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூடுதலா மறைமலை அடிகள் வந்து ஒரு வைதீக பார்ப்பன கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு தமிழ் கலாச்சாரத்தை, ஒரு தமிழ் பிராக்டிஸ எல்லாத்துலயும் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இது 2 உண்மையா? இல்ல, அது மறைமலடிகள் தலைமையில் அந்த மாநாடு கூடியது உண்மை. அது நான் இல்லைன்னு சொல்லல. புலவர்கள் கூடி திருவள்ளுவர் ஆண்டு கிபி 30, அது கூட 31 சேர்த்துக்கணும். இப்போ 2055 இப்போ நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன் பிறகு அது நடைமுறையில் பட்டல எனக்கு தெரிஞ்சு. என்ன மறைமலை இதழும் படித்தேன், செந்தமிழ் செல்வியும் நான் பார்த்துருக்குறேன், பல இதழ்களில் பார்த்தேன். அதன் பிறகு 35க்கு பிறகு மறுபடியும் ஒரு கூட்டம் கூட்டி முடிவு பண்றாங்க. அதன் பிறகுதான் இந்த திருவள்ளுவர் ஆண்டு போடுகிற பழக்கம் வந்திருக்குது. பெரியார் 1900 அதாவது திருக்குறளை 25லேருந்தே குடியரசுல எழுத ஆரம்பிச்சிட்டாரு. திருக்குறள் தொடக்கத்திலிருந்தே குறளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. முதல்ல தமிழர் திருநாள் விழா என்பதை நமச்சிவாய முதலியார் தான் 1936 பச்சையப்பன் கல்லூரியில் நடத்தினார். அதில் கலந்துன்னு பேசவும் 2 பேர், ஒருத்தர் திருவிக்கா, இன்னொருத்தர் பெரியார். தமிழர் திருநாள் பொது வெளியில முதல்ல தமிழ்நாட்டில் நடந்த தமிழர் திருநாள் அதான். அதில் பேசினவர் பெரியார். இதே போல நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அந்த ஆண்டே நமச்சிவாயர் எதிர்பாராமல் இறந்துடுறாரு. 36 அவர் இறந்துடுறாரு. அவர் தான் தொடக்கம். இவர் மணியரசு சொல்றாரு மாப்போசி தான் வந்து இதை 46 இது பண்ணாருன்னு. அதுக்கு முன்னாடி இருந்தே பலர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திராவிட இயக்கம் தொடர்ந்து பொன்னி 1947 தொடங்கினாங்க. பொன்னி இதழ் முருகு சுப்பிரமணியன்ட்டு. அதில் 48 பொங்கல் மலர் போட்டுக்கிறாங்க. 49, 50, 51, 53 வரைக்கும் தொடர்ந்து பொங்கல் மலர் வந்திருக்கு. அண்ணா திராவிட நாடு பொங்கல் மலர் தொடர்ச்சியாக போட்டிருக்காரு. கலைஞர் முரசொலி பொங்கல் மலர் தமிழர் திருநாளில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு கூட முரசொலி பொங்கல் மலர் தமிழர் திருநாள் அன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு தவறு நடந்திருக்குன்னா, இந்த அரசு விடுமுறை பட்டியல் போடுறாங்கல்ல, அதில் பொங்கல்னு போட்ட விடுமுறைன்னு போட்டான். சித்திரை 14 தமிழர் திருநாள் விடுமுறைன்னு போட்டான். அதை இவங்க கவனிக்காமல் கையெழுத்து போட்டாங்க. நான் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, நீங்கள் அரசாணை வெளிவரும்போது அதை கண்காணிப்பதற்கென்று ஒரு அலுவலர், தமிழ் அறிந்தவர், திராவிட இயக்க உணர்வுள்ளவரை பார்த்து வைக்கணும். அங்கே அதெல்லாம் சரி பார்த்த பிறகு தான் அது அரசாணையாக வரணும். கலைஞர் இப்போ 2008 தமிழ் புத்தாண்டு தை 1 தான் அரசாணை போட்டு கொண்டாட வச்சார். ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு அந்த அம்மா சித்திரன் மறுபடியும் மாற்றினாங்க. திருப்பி கலைஞர் வந்தால் திருப்பி தையின்னு மாற்றினார். இப்போ ஒரு முறை அரசாணை போட்டால் அதையே கடைசி வரைக்கும் நடைமுறை. ஒவ்வொரு ஆண்டும் அரசாணை போட தேவையில்லை. இந்த விடுமுறை பட்டியல் போடுறவங்களை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து அது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த கோப்புகளை சரி பார்க்கணும். மறைமலை அடிகள் ஆமா, அவர் வந்து வைதீக எதிர்ப்பை தன் வாழ்வியலில் மிக சரியாக கடைபிடித்தவரா? இல்ல அதையும் சொல்லிடுறேன். அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணப்ப பாப்பானுங்களை வச்சு பண்ணாரு. அதனால பெரியார் அதை கண்டிச்சு எழுதினாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா,
அந்த வைதிக முறைப்படி தான் பண்ணாரா? ஆமா, சடங்கு முறையெல்லாம் பண்ணாங்க. அந்த அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மறைமலடிகள் வந்து அவங்க வந்து ஆதி செய்வர்கள் சொல்லிட்டாரு. மயிலாப்பூர் கோயில் இருக்கிற பாப்பானுங்க தான் வந்து பண்ணாங்க. மறைமலடிகள் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஆதி செய்வர்கள் சொல்லிடுவாரு அவங்களெல்லாம். அதே மறைமலடிகள் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசும்போது ஒரு முறை ஒரு பையன் சீட்டு எழுதி கொடுத்தான். திராவிட நாடு பற்றி உங்கள் கொள்கை என்ன, கோரிக்கை என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான் ஒரு மாணவர் சீட்டு எழுதி. அப்போ அவர் சொன்னார், இந்தியாவில் அந்த வடமேற்கு மூலை ஒரு பகுதி ஆரியவர்த்தம் இருந்ததில்ல, படிக்கிறோம்ல, ஆரியர்கள் முதலாக வந்த பகுதி அந்த சிந்துவெளி பகுதி, அதை தவிர மற்ற எல்லாமே திராவிட நாடு தான். ஏன் மற்றவர்கள் உடம்புகளில் ஓடுகிற ரத்தம் திராவிட ரத்தம் தான். நான் சொல்லலை, மறைமலடிகளோட பேரன் நம்பி ஆரூரான், இப்போ அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, நம்பி ஆரூரானுடைய மனைவி தான் அந்த புத்தகம் போட்டிருக்காங்க. திராவிட தேசியமும் தமிழ் மலர்ச்சியும், லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த முனைவர் பட்ட ஆய்வேடு, அதில் இருக்குது இந்த குறிப்பெல்லாம். மறைமலடிகளை பொறுத்த வரைக்கும் திராவிட நாடு தான். மறைமலடியுடைய மகன் மறை திருநாவுக்கரசு, அவர் காங்கிரஸ்காரரு, கதர் வெட்டி தான் கட்டுவார். அவர் வந்து எழுதியிருக்கிறாரு மறைமலடிகள் வாழ்க்கை வரலாறு. நீதி கட்சி தோற்றக்கூடாதுன்னு மறைமலடிகள் வருத்தப்படுவார். ஏன்னா அன்றைக்கு நீதி கட்சி தேவைப்பட்டது. இப்போ காசு பிள்ளை, உமா மகேஸ்வர பிள்ளை, அவர்லாம் நீதி கட்சியிலே இருந்தவர். காசு பிள்ளை எம்எல், அவர்லாம் நீதி கட்சி ஆதரவாளர்கள். அன்றைக்கு வந்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு தமிழ் புலவர்கள் எல்லாமே நீதி கட்சி ஆதரவாளர்களாக தான் இருந்தாங்க. அதே அன்றைய சூழ்நிலையை வச்சு பார்க்காம மணியரசன் இன்றைய நிலையிலிருந்து நோக்கிறார். நீங்கள் அன்றைய நிலையிலிருந்து பார்க்கணும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்ப்பன ஆதிக்கம் எப்படி இருந்தது, அதை எப்படி நீதி கட்சி ஒழித்தது. இல்ல, பார்க்க தவறுவதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இருக்கு, அதுதான் அந்த நோக்கம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு அரசியல் வச்சுக்கிறாங்க, அதுக்கேற்ற தன்மையில் அவங்க எழுதுறாங்க. இப்போ நான் உண்மையிலேயே மணியரசனுடைய அந்த பொய்களுக்கு ஒரு நூல் எழுதணும்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய அண்மை நூல்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன். பொய்ன்னா அவதூறுகள், உண்மை இல்லாதவற்றை உண்மையாக எழுதுவது. இப்போ ஒன்று சொல்கிறேனே, இப்போ அந்த இந்து அறநிலைத்துறை சட்டம் பனகலரசர் தான் கொண்டாந்தார் 26. அதை வந்து மணியரசன் அந்த மறைக்கப்பட்ட பெருந்தமிழர் சுப்பராயன் நூலில் மணியரசனுக்கு வேண்டப்பட்டவரை வச்சு எழுதிட்டாரு அந்த நூலை. ஆனால் வெளியிட்டது இவங்க தான் வெளியிட்டாங்க. அது வந்து அவர் சுப்பராயன் தான் வந்து பண்ணாருன்னு எழுதியிருக்காரு. ஆனால் பெரியார் வந்து 5 முறை குடியரசில் எழுதியிருக்காரு. இந்து அறநிலையத்துக்கு 25லேருந்து 26க்குள்ள 5 கட்டுரை வந்திருக்கு. இந்து அறநிலையத்துறை பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, பனகலரசர் எவ்வளோ பாடுபட்டு நிறைவேற்றுறார். கடைசியாக பனகல் ராஜாவுக்கு ஜெயன் முடிகிறார் கட்டுரை 26. அவர் ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கையெழுத்து ஆகிடுது கவர்னருக்கு, வைஸ்ராய் கிட்ட. அப்போ அவர் நிறைவேற்றதெல்லாம் இவர் வந்து மறைக்கப்பட்ட பெருந்தமிழர், அதை பற்றியும் நான் சொல்லிடணும். அவர் சுப்பராயன், அவர் வந்து குமாரபாளையம் ஜமீன் நீதி கட்சியில் தான் இருந்தார். நீதி கட்சியில் வந்து தோற்று போகுது 26 நீதி கட்சி. இவர் வந்து அப்போது அதுலேருந்து வெளியே வந்து இழுத்துடுறாங்க பார்ப்பனர்கள். போயிட்டு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக வாங்கன்றாங்க. அவங்க வந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிவு சுயராஜ்ய கட்சின்னு வந்தாங்க. காங்கிரஸ் தான் அது. மோத்திலால் எல்லாமே பார்ப்பனர்கள் அதை போய் பிடிச்சிக்கிறாங்கன்னு பாப்பானெல்லாம் கொதிக்கிறான். நம்ம சட்டமன்றத்துக்கு போகலன்னா அவனுங்களே எல்லாம் போயிடுறானே, நம்ம போனோம். அப்போ அகில இந்திய அளவில் தொடங்குது. மோதிலால் தான் அங்கே தலைவர், இங்கே சத்தியமூர்த்தி தலைவர். ராஜாஜி எல்லாம் பெரியார்லாம் வந்து பகிஷ்காரம் பண்ணுறவங்க, சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுன்றவங்க காந்தி கொள்கையை ஏற்று. ஆனால் சுயராஜ்ய கட்சி சட்டமன்றத்துக்கு போகணுன்றது, போய் நாங்கள் முடக்கிடுவோம்னு சொல்கிறது. ஆனால் முடக்கலை, போனவங்க அதில் முழுகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ சுப்பராயனை வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுத்தோடனே சுப்பராயன் அவங்கள வச்சு தான் ஆட்சி அமைக்கிறாரு. 2 ஆண்டு தான், 26 வந்து 28 சைமன் கமிஷன் வருது. உடனே அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து நம்ம எல்லாம் புறக்கணிக்கணும் சைமனை, நம்ம அமைச்சர்கள்லாம் பதவி விலகணும்னு உடனே அந்த 2 அமைச்சர் ஆரோக்கியசாமி முதலியார், அரங்கசாமி முதலியார் 2 பேர் அமைச்சர்கள் பதவி விலகிடுறாங்க. கவர்னர் வேறு வழியில் பார்த்து சுப்பராயனு கேட்குறாரு. அப்புறம் நீதி கட்சி ஆதரவோடு தான் அது முத்தையா முதலியாரும் ஒரு பார்ப்பனர் சேதுரத்ன ஐயரும் சேர்க்குறாங்க. அந்த 2 பேர் விலகலுக்கு பதில். அதுக்கு பிறகு தான் சமூக நீதி ஆணை வருது. முத்தைய முதலியார் தானே உங்களுக்கு போடுறாரு அதில். அப்போ நீதி கட்சி ஆதரவோடு தான் அது நடக்குது. அந்த அரசாணை வருது. அந்த பார்ப்பனரை அமைச்சராக வச்சுக்கின்னு தான் போடுறாங்க. அவர் வந்து இதுக்கெல்லாம் உடன்பாடாக இருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் மறைச்சிட்டு எல்லாமே பெருந்தமிழர் சுப்பராயன் தான் செஞ்சார்னு. 30 வரைக்கும் சுப்பராயன் முதலமைச்சராக இருந்தார். 30ல் பதவி போன உடனே காங்கிரஸுக்கு போயிட்டார். ராஜாஜி ஆட்சியில் அவர் அமைச்சர்.
அது சாதாரண அமைச்சர் இல்லை. இப்போ மணியரசன் பெருசாக 38 இந்தியர் போராட்டம் பற்றியெல்லாம் தமிழர் தியாகம் அதெல்லாம் எழுதுறாருல்ல. அந்த இந்தி திணித்து 125 பள்ளிகளில் கட்டாய இந்தின்னு உத்தரவு போட்டவர் டாக்டர் சுப்பராயன். ஏன்னா அவர் தான் கல்வி அமைச்சர், பெருந்தமிழர். ஆமாம், மறைக்கப்பட்ட பெருந்தமிழ் தான் தமிழ்நாட்டு பள்ளிகளில் 125 பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் ஆக்கப்படும் உத்தரவு போட்டார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மணியரசன் மறைச்சிடுவாரு. ஆனா உண்மை வந்து சுப்பராயன் இது எப்ப பேசினார்னா, அரசியல் நிர்ணய சபை கூடுதல்ல 46லேருந்து 49 வரைக்கும் அங்க இந்தி ஆட்சி மொழி வரும்போது சுப்பராயன் பேசுறாரு. பதிவு இருக்கு என்கிட்ட. நான் அன்றாடம் 38இல் நான் இது போல அமைச்சராக இருந்தேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் பலமாக நடந்தது. நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டை போகிற வரை கட்டாய இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, ராஜாஜி ஒழிக, டாக்டர் சுப்பராயன் ஒழிகன்னு முழக்கம் தான் கேட்டு கேட்டு என் காதே பிடிச்சு போச்சு. ராஜாஜி அமைச்சரவையில் இருக்காரு. ஆமா, 38ல் ராஜாஜி அமைச்சரவையில் இருந்தாரு. அப்புறம் 49ல் ஓமந்தூரார் அமைச்சரவையில் இருந்தாரு. அதுக்கப்புறம் கவர்னரா போயிட்டாரு. அவர் முழுக்க காங்கிரஸ்காரர். அவர் ஏன் நாங்க போட்டணும்னு நான் கேட்குறேன். மறைக்கப்பட்டாருன்றாரு. அவர் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை செஞ்சு இங்க இருந்தா நாம போட்டு தான் போறோம். இடஒதுக்கீடு கொண்டாந்ததுக்கு முத்தைய முதலியார் வாழ்கன்னு பெரியார் குடியரசுல எழுதிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கிறாரு காங்கிரஸ்காரனு? உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அவன் தமிழன்றதுக்காகவே போட்டணுமா? இப்ப சிதம்பரம் தமிழன் தான், கார்த்திக் சிதம்பரம் அவன் தமிழன் தான். அந்த பையன் பிஜேபிக்கு ஆதரவா அவ்வளவு மோசமா பேசுறான். ஒரு சங்கி மாதிரி. அவனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததே வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, அவன் தமிழன், மூப்பனார் தமிழன், ஜி.கே. வாசன் தமிழன், எடப்பாடி தமிழன், ஓபிஎஸ் தமிழன். தமிழனா பிறந்தா மட்டும் போதுமா? நான் கேட்கறது. ராதாகிருஷ்ணன் தமிழன், பிஜேபி வானதி சீனிவாசன் தமிழன், இந்த அம்மா என்னது தமிழிசை தமிழச்சி. மணியரசன் பார்வையில் அவங்கெல்லாம் தமிழர்கள், தமிழச்சிகள். இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை? அதுதான். இப்ப நம்ம தமிழனா பிறக்கிறது மட்டும் போதாது, அரசியல் செயல்பாடுகளில் தமிழ்நாடு மொழி இனம் மேன்மை அடைவதற்கு எவர் பாடுபடுகிறார்களோ அவர் பிறமொழியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான். பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்னாரு, அதனால பெரியார் தமிழன் தான். இதுல போய் என்ன இருக்கு? பெரியாரை விட தமிழ்நாட்டுக்கு வேற யார் அதிகமா பாடுபட்டார்கள்? அதை சொல்லட்டும். இப்ப என்னோட இறுதி கேள்வியா, தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் அவர் பேசுகிற, அவர் செய்கின்ற இந்த அரசியல் யாருக்கானது, எதற்கானது? தொடக்க காலங்களில் பேசுனது, அவர் சிபிஎம்ல இருந்து வந்த பிறகு பேசுனதெல்லாம் உண்மையான தமிழ் தேசிய அரசியல். சுபவி இவங்கெல்லாம் கூட அப்போ தன்னுரிமை மாநாடு பெரியார் திடல் நடத்தி ஜெயலலிதா ஆட்சியில் பொடாக்கெல்லாம் போனாங்க. சுபவீர பாண்டியனும் போனார், இவரும் போனார், உள்ளே இருந்தார். எல்லாம் உண்மை. அப்போல்லாம் தமிழ் தேசியராக உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தார். வர 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 படிப்படியாக இப்பொழுது அண்மை காலங்களில் அவர் பேசுவதும் எழுதுவதும் தமிழ் தேசியம் விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் பயன் தராது. அவர் பேசுவது முழுக்க முழுக்க பெரியாரை டார்கெட் செய்வது என்பது பிஜேபி RSS பார்ப்பனர்களுக்கு தான் பயன்படுமே தவிர தமிழ் தேசியம் அமைப்பதற்கு ஒரு நாளும் பயன்படாது. ஓகே, இத பொதுவில் இந்த பேட்டியில கேட்கிறேன். பொதுவில் மணியரசனோட நீங்க விவாதிக்க தயாரா? தாராளமா, தாராளமா. அவரு சரின்னா எனக்கு சரி, ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார். எங்க கூப்பிட்டாலும் என்னைக்கு கூப்பிட்டாலும் வர்றதுக்கு தயார். ஓகே, மணியரசன் ஏதாவது ரியாக்ட் பண்றாரான்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மகிழ்ச்சி. நன்றி.